Hey, hi guys! Welcome to the Zen Nahani's universe. நான் நாகனியாகனாலும் பரவாயில்லன்னு நாகலோகத்துக்கு வந்துட்டேன். அப்படியே நீங்களும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நாகினி பார்த்துக்கோங்க. சடன் ஷோஸ் நம்மளோட ஒரு சேனல் நிற்குது. அதில் டெய்லி சூப்பர் நேச்சுரல் ட்ராமாஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் சடன் ட்ராமாஸ்ன்ற ஒரு சேனல் நிற்குது. அதில் ரொம்ப த்ரில்லரான மிஸ்டீரியஸான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸையும் அப்லோட் பண்ணுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். இல்லைன்னா கேட்குதா? பயம் தெரியுமா? உங்களை பயம் கொடுத்து தான் நான் வரேன். இது கரண்ட் ஜாதகம். தீனோட ஜாதகத்தோட மெச்சாகுதான்னு பார்த்து சொல்லுங்க. 1 செகண்ட். நல்லா பொருந்துதே. ஜாதகம் மெச்சாகிடுச்சுன்னா ரிலேஷன்ஷிப் கன்ஃபார்ம் தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. தீனோட ஜாதகத்தில் மங்கள் தோஷம் இருக்குது. அதனால இது முழுசா பொருந்த மாட்டேங்குது. அப்போ ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு சொல்லுங்க. பரிகாரம் பரிகாரமா? என்ன பரிகாரம்? இந்த பொண்ணு கூட்டி போய் ஒரு மரத்துக்கு 15 நிமிஷம் மேரேஜ் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் அவட மங்கள தோஷம் அந்த மரத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் மேரேஜ் நடத்துறதுல எந்த ப்ராப்ளமும் வராது. வாவ்! ஆனால் அதுக்கப்புறம் ட்ரீ என்ன பண்ணுவீங்க? அதை வெட்டிட்டுவோம். இங்கே பாருங்க, இந்த வேர்ல்டில் ஹியூமன் குறைஞ்சாலும் ட்ரீ தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிட்டு வருது. யூனோ ஃபார் ஆக்சிஜன். அது சரிதான். ஆனால் மரத்தை கட் பண்ண தேவையில்ல, மனுஷனை கட் பண்ணிடுவோம். இப்படி பண்ணுவோம். இந்த பொண்ணை ஒரு மனுஷனுக்கு மேரேஜ் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த மனுஷனை கட் பண்ணிடுவோம். ஆனால் இது கொலை பண்ண போகிற மாதிரிலாம் தெரியுது. ஜோசியர்ஜி, நீங்கள் தானே பரிகாரம் சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு இதை பார்த்து எனக்கு ஜோக் மாதிரி ஆகிக்குது. இந்த ஜாதகத்தில் எழுதிக்கிறது நடந்தே தீரும். அதான் சொல்கிறேன், இந்த மெச்சாகிறதுலாம் பெரிய ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, இன்னைக்கு நல்ல நாள். இல்லை எந்த பரிகாரமும் தேவையில்லை. பரிகாரம் இல்லாமே மேரேஜ் பண்ணலாம். தேங்க் காட் நீங்கள் என்ன சர்வ் பண்ணிட்டீங்க. இல்லைன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ரீக்கு மேரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த மாதிரி கல்யாணத்தால் எத்தனை சாவு விழுந்துக்கு தெரியுமா? நடந்தே தீரும். நாம் இந்த சூப்பர் சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். நம்ம வீட்டில் இப்போ எதுவுமே இல்லை. நம்ம வீட்லையா என்ன? அது இவன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப மாட்டான். அப்படியே இந்த மேரேஜோடு சேர்த்து நான் ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். என்னோட ஃபேவரட் பாய்க்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். மை சேனல். எஸ் மை சேனல். அறியாமன், நீ என் டீனாவை எவ்வளோ டேஞ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க. I am really proud of you. இந்தியிலேருந்து நம்ம 2 சேனலும் கொலாபரேட் பண்ண போகுது. அதை ஹெட் பண்ண போகிறது நீ தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவட பொண்ணோட மாலையை என் கழுத்தில் போடுங்க. அந்த சேனல்ட கிஃப்டை ஆரியம்மன் கழுத்தில் போடுங்க. கரெக்ட் தான். அதுக்கு ஆரியம்மன் மாதிரி கேபிள் ஆகணும். யூ ஓகே now? யா ஆஃப்கோர்ஸ். அப்படியா எப்படி இருக்க? லிசன், எனக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் உனக்கு தான். ஓகே? வாட் இஸ் திஸ்? எதுக்கு என் ஃபோனை கட் பண்ணா? நான் உங்ககிட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லணும். வாட்? என் ஃப்ரெண்டை ஒரு ஸ்னேக் அட்டாக் பண்ணிக்கி. அது ஒரு சின்ன ஸ்னேக் இல்லை, பெரிய ஸ்னேக், நாகினி. அது இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. ஐ கெஸ் அவள் ஒரு பொண்ணு தான். நான் என் ஃப்ரெண்டை கெஸ்ட் ஹவுஸில் வச்சுக்க. அவள் பெண் இல்லை, மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, சாத்தானும் இல்லை, தூதரும் இல்லை, கடவுளும் இல்லை. கடவுளோட மிகப்பெரிய சக்தி, கடவுளோட மிகப்பெரிய பக்தி. இச்சாதாரி நாகினி, சேஷ நாகினி. இதுதான் பிரேக்கிங் நியூஸா? நம்மட சேனல் நியூஸ் சேனல். நான்சென்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இல்லை. யூ நோ வை? பிகாஸ் திஸ் இஸ் ஆல் ரபிஷ். ப்ரோ, getting late for the meeting. Come now. அந்த நாகினி சயின்டிஸ்ட் சொன்ன நாகினியா உனக்கு நினைவிக்கா? அவள் பொண்ணும் இல்லை, மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, சைத்தானும் இல்லை, தூதரும் இல்லை, கடவுளும் இல்லை. இச்சாதாரி நாகினி. இல்லை 10-20 வருஷமாகுது. இது வரைக்கும் எந்த இம்பேக்டும் இல்லை. நீங்கள் நம்புறீங்களா? அந்த சயின்டிஸ்ட் சொன்னதை நம்புறீங்களா? அந்த சயின்டிஸ்ட் சொன்னது உண்மையாக இருந்தால் அது அந்த நாகினி தான். கவுஜித், நான் நினைக்கிறேன் இந்த நியூஸை நம்ம சேனல் கவர் பண்ணணும். டிஆர்பி கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பட் இது த்ரூ நியூஸ். இந்த த்ரூ நியூஸை நம்ம சேனல் தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகுது. தட்ஸ் வில் பி கிரேட்.
பட் சார். ஓகே ஃபைன், அந்த நாகினி யாருன்னே நீ கண்டுபிடி. நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். கரண்ட் ஸ்டோரியை ப்ரூஃப் பண்ணுவேன். பௌர்ணமி இரவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இன்னையிலேருந்து அவங்களோட உண்மையான உருவம் வெளியால வர ஆரம்பிக்கும். இன்றைக்கு ராத்திரி அவட தோலை காட்டுவா. இன்றைக்கு பௌர்ணமி ராத்திரி. நிலா தோன்றுற 24 மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொரு நாகினியும் தன்னோட தோலை மாற்றுவாங்க. நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நம்மளால் அவளுக்கு உதவ முடியாது. இந்த வலியை அவள் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த வலி அவளுக்கு ரொம்ப வேதனையாய்க்கும். அனந்த குலத்தின் நாகினி இன்றைக்கு பிறக்க போறா. இன்றைக்கு அவளுக்கு ஞாபகம் வரும். அவட கோயில், அவட சிங்காசனம் எல்லாம் அவளை அழைக்குது. பூர்வி என்னாச்சு? வா, இங்க வா, நான் ஐஸ் கியூப் வைக்கிறேன். எரி என்னாச்சு இது? நான் வைக்கிறேன். நான் எதையும் பார்த்தேன். நான் பேப்பரில் வரைஞ்ச அதே சிங்காசனம். பூர்வி என்ன பேசிட்டீங்க? சிங்காசனமா? போண்டியா இல்லை வேற யாரு? எனக்கு தெரியல, எனக்கு புரியல. நான் ஏன் இப்படிலாம் பார்க்குறேன், ஏன் இப்படிலாம் நடக்குது? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, யாரும் ஒருத்தரிக்காங்க. அவங்க என்ன அவங்களோட பக்கம் அழைக்கிறாங்க. ஒரு குரல் என்ன அங்கே எழுத்துக்கிட்டே இருக்குது. அங்கே போகணும் போலன்னு தோணுது. யார் கூப்பிடுறது தெரியலக்கா. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. லைஃப்பில் இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. பூர்வி, அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததால தான் உனக்கு உன் மனசுக்கு இப்படிலாம் வந்துக்குது. நீ ஃபஸ்ட் ஏறி, நான் உனக்கு மருந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போ எல்லாம் ஓகே ஆகிரும். ஓகே பூர்வி. ஓ காட், நீ இன்னும் தூங்கிட்டாய்க்க. எவ்வளோ லேட் ஆகிட்டு? பூர்வி, உனக்கு ஃபீவர் இருக்குது, நீ ரெஸ்ட் எடு. ஓகே. இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஜாப் கிடைச்சிக்கி. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். Oh God, we are getting so late. ஹலோ ஆனந்தா, ஏன் இப்படி பண்ணுற? நம்ம ஆல்ரெடி மீட் பண்ண டைம் நான் சொன்னேன்ல பூர்வியை மீட் பண்ணணும்னு. ரொம்ப லேட் ஆகிட்டு. பூர்வி என் பக்கத்தில் தான் இருக்கா சார். ஓகே ஐ கோட் இட். நீ பூர்வியை 46 சேனல் ஃபைலோட கரெக்டான பிளேஸ்க்கு அனுப்பி வை. ஹோ பகவான், எனக்கு ஜாப் கிடைக்கணும்னு வேண்டுனேன். ஆனால் அறியாமன் சார் பார்த்தாலே பயமாயிக்குது. பூர்வி, லிசன் ப்ரோ, இது உங்களோட பர்சனல் அசிஸ்டன்ட். உங்களோட பிஏ போஸ்ட்டுக்கு வந்தவங்கள ஃபர்ஸ்ட் டேயே ஸ்கேர் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கேர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஸ்கேர் வராது. இப்போ தான் அவளோட ட்ரைனிங் ஸ்டார்ட். இதுதான் அவங்களோட ட்ரைனிங்கா ப்ரோ? அன்பான ட்ரைனிங். சார், நேற்று நைட்டில் நான் இங்கே தான் இருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணணும். ஆஃபீஸ் என் 9 o'clock ஷோக்கு ரேங்க் டவுன் ரெடி பண்ணுங்க. அப்புறம் என் 11 o'clock டின்னர் மீட்டிங்கு, அதுக்கான ரெனோவேஷன், நம்மளோட லாஸ்ட் லேஜர் பேலன்ஸ் எல்லாம் பண்ணு. என் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணு. லாஸ்ட் 5 year ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணு. நம்ம எம்ப்ளாயிஸ்ட பே ஸ்கெடியூல் ஸ்டடி பண்ணு. ஹவு கேன் வி மேக் இட் மோர் எஃபிஷியன்ட். இதுதான் ஒன் டே ஒர்க். அண்ட் சிங்கிள் மோர் போட்டில் கெட் டு ஒர்க். சார், லாஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ராஜாத்தை நான் கண்டக்ட் பண்ண அவன் பார்த்தது நாகினி தானா? அவன் உங்களை பார்க்க ஆஃபீஸ் வரானா? நீங்கள் அவனை ஒன் டைம் மீட் பண்ணி பாருங்கள். குட், அப்போ அது நாகினி தான்.
என் மகன் கரணையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. அவன் சொல்கிறதுலாம் ஏஞ்சன்ட் ஸ்டோரி தான். ஆனால் இந்த நாடு ஒன்றும் சாதாரண நாடு இல்லை, பழமையான நாடு தான். நம்மளோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பழமையானது. ஒரு காலத்தில் நம்ம எதிரி நாடு கூட இந்த நாட்டோட ஒரு சின்ன பகுதியாக தான் இருந்துச்சு. இந்த நாட்டுக்கு முன்னால் நம்மளால் நிற்கவே முடியாது. விஷ்ணு சிவன் வாழ்ந்த நாடு. ஆதி சேஷ நாகம் சேஷ ராஜாக்கள் இந்த நாட்டுக்கு எப்போ நெருக்கடி வந்தாலும் நாகலோகத்தில் இருக்கிற நாகங்களுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. அவங்க எதிரியை தாக்குவாங்க. ஐ கான் டேக் அ சான்ஸ். அந்த இச்சாதாரி நாகினி ஈக்க காட்டியும் நமக்கு பாதிப்பு தான். அவள் யாருன்னு நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாலே தெரியும், ஒரு நாள் இந்த நாட்டுக்காக அந்த இச்சாதாரி நாகினி வருவானே. அதனால தான் நான் அவங்கள இங்கே வர வச்சேன். யார? அதோட வேகம், அதோட சக்தி சாதாரண நாகத்தை விட பல லட்சம் மடங்கு அதிகம். நாகங்களுக்கு கடவுளோட வரம் கிடைச்சிது. ஆனால் டிராகனுக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்கல. அது பிறந்தது அண்டைய நாட்டு மண்ணில், பசியோடையும் வெறுப்புட நெருப்போடையும் வாழ்ந்தது. நாகத்துக்கு மட்டும் வரம் கொடுத்துக்கீங்க, ஆனால் ஏன் எங்களுக்கு வரம் கொடுக்கலன்னு வாயிலேந்து நெருப்ப கக்கி முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய நினைச்சுது. அது மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு. அந்த அழிவை ஏற்படுத்துகிற சக்தி நம்ம மிஷினுக்கு தேவை. அதனால தான் அதோட டிஎன்ஏ யூஸ் பண்ணி திரும்ப பிறக்க வைக்கிறோம். இது என்ன தெரியுமா? இதுதான் என்னோட வெப்பன். இதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா முழு நாடும் கொலாப்ஸ் ஆகிரும். இந்த ஆயுதம் இந்த நாட்டோட நரம்புல விஷம் மாதிரி பருவும். இந்த நாடே அழிஞ்சிரும். டோன்ட் வரி. இது இப்போ ஓப்பன் ஃபயரில் இருந்தாலும் டீப் ஸ்லீப்பில் இருக்குது. ஒரு நாள் நாகினி இது முன்னால் வந்துச்சுன்னா அப்போ இது எந்திரிக்கும். அந்த நாள் எல்லாமே மாறிடும்.